ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தயிர் சாதம் தான் பார்க்க போறோம். சிம்பிளா டக்குன்னு வச்சிடலாம். இந்த ரெசிபிய கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவ பாருங்க. வாங்க எப்படி செய்றேன்னு பார்க்கலாம். பாருங்க வீட்லயே ரெடி பண்ண தயிர் வச்சிருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 1/2 இஞ்சி திருவி வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மாதுளம்பழம் வச்சு தான் டிஃப்ரெண்டா செய்ய போறோம். இந்த மாரி யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவ டக் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மதிய நேரம் இந்த தயிர் சாதம் செஞ்சு குடுங்க. வீட்ல உள்ளவங்க சந்தோஷமாயிருவாங்க. பாருங்க 2 கப்பு வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன். இதுலயே பழைய சாதமா இருந்தா சூப்பரா இருக்கும். இப்ப தயிர உள்ள ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த தயிர் சாதம். ஒரு தடவ நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அடிக்கடி செஞ்சு குடுங்கன்னு வீட்ல கேட்பாங்க. நீங்களும் இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது கூட மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம். குழந்தை சாப்பிடவே மாட்டாங்களா? கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு குடுங்க. இப்ப தாளிப்பு முறைக்கு போய்க்கலாம். மாதுளம்பழம் கலந்து வச்சீங்கல்ல, கலந்து வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். லைட்டா கடுகு போட்டுக்கோங்க 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி வதக்கி தான் போட போறோம். அப்பதான் வாடை கமகமன்னு வரும். இஞ்சி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. யார் யாருக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்ன்னு சொல்லி சொல்லுங்க. டக்குன்னு செய்யணும்னா இந்த தயிர் சாதம் தான் ஞாபகம் வரும். பாருங்க நல்லா வணக்கியாச்சு. லைட்டா உப்பு போட்டு வதக்குங்க. அப்பதான் டேஸ்ட் கூட கொஞ்சம் கிடைக்கும். லைட்டா பெருங்காய பொடி சேர்த்துக்கங்க. எத்தன பேர் எங்க வீடியோ பார்த்துக்கிருக்கேன்னு சொல்லுங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போற போக்குல ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப வணக்கணும்ல அத உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு குடுத்தீங்கன்னா, அடிக்கடி கேட்பாங்க. தயிர் சாதம் செஞ்சு குடுங்க, தயிர் சாதம் செஞ்சு குடுங்கன்னு. இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரே இந்த கொத்தமல்லி தான். அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சாதம் ரெடி. சூப்பரா இருக்கும். இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. ஒரு சிஸ்டர் சூப்பர்ன்னு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஒருத்தவங்க அவங்க பேர் தெரியல. ஆனா அவங்க சொன்னாங்க, மை ஃபேவரைட் பானிபூரி ரசபூரின்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எத்தன பேர் என் வீடியோ பார்த்துக்கிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு போறதே எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பண்றாங்க. எத்தன பேர் பார்த்துக்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி ஹெல்த்தான சமையல் போடுறோம். லைக் பண்ண மாட்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட்டா இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம் பாருங்க. வீட்லயே செஞ்ச நார்த்தங்காய் ஊறுகாய். அது வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி.